நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அம்மா அப்பாவை தவிர யார் உனக்கு நல்லது நினைப்பவர்கள்? யாருமே கிடையாது. தாயும் தந்தை மட்டுமே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல. அவர்கள் சுயநலத்தோடு இவனோட பழக மாட்டாங்க. நீ அவர்களுக்கு எதுவும் கொடுக்கவே தேவையில்லை. நீ பழைய சோறு போட்டா கூட உன்னோடு தான் இருப்பார்கள். நீ பிரியாணி போட்டாலும் அதை கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதை முழுவதுமாக அவர்கள் ருசிக்க மாட்டார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நம்ம எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்ச்சியோடு, எந்த ஒரு எண்ணத்தோடு, எந்த ஒரு பழக்கத்தோடு அவன் பழகுகிறான் என்பதை நீ முன்னாடியே திட்டம் வைக்க வேண்டும். அதை நினைச்சு யோசிச்சு ஆண்டவருடைய பாதத்துல நீ சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைய காலத்துல இந்த உலகம் நீ அழிஞ்சு போகணும் தான் நினைக்குது, நீ வளர கூடாதுன்னு நினைக்குது.